السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس كان من الجن ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو بئس للظالمين بدلا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், அல்லாஹுடைய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லாஹுடைய வசனத்தை கேட்கணும், அல்லாஹுடைய தஃப்சீரை அதை கேட்கணும். அந்த அல்லாஹுடைய ஆயத்துக்கு தஃப்சீரை கேட்டு அது பிரகாரம் அமல் செய்யணுங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம எல்லாம் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த சபையுடைய சிறப்பு தெரியும். இந்த சபையில அல்லாஹுடைய சக்கீனா இறங்குகிறது அப்படிங்கிறதும், இந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹமத் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும், இந்த சபையோர்களை பற்றி யார் பாராட்டுவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். யார்கிட்ட பாராட்டி பேசுவானா? மலக்குமார்கள்ட்ட பாராட்டி பேசுவான் அப்படிங்கிற சிறப்பை பற்றியும், இந்த சபையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இந்த சபை முடிச்சு வெளியே போகும்போது அவங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சது மட்டுமல்லாம எதுவா மாத்திருவான்? நன்மைகளாக மாத்திருவான் அப்படிங்கிற மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் மிக உயர்ந்த மிகச்சிறந்த ஒரு சபை என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த குர்ஆன் தஃப்சீர்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வசனம் எது என்று சொன்னால், சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 50வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஒரு ஆயத்தை மட்டும் பார்த்துடலாம், சரியா? பொதுவாக ஒரு 4-5 ஆயத்து பார்ப்பேன். நான் ஒரு ஆயத்தை ஓதி நிப்பாட்டினோடனே இந்த சகோதரலாம் நீ பார்த்தாரு டக்கு நிப்பாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்ல கிரகரண தொழுகை இருக்குது பத்தியெல்லாம் 10:30 மணிக்கு அந்த தொழுகை இருக்கிறனால முடிந்த சகோதரர்கள் நீங்க எல்லாம் தூரத்துல கேட்க நகரு அந்த மாதிரி தூரத்துல வந்துட்டு உங்களால சிரமமா இருக்கு. யாரால வர முடியுமோ இன்ஷா அல்லாஹ் வாங்க. 10:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகையை ஆரம்பிச்சு அந்த தொழுகையை முடிச்சு தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குத்துபா பண்ணாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. எப்படி பெருநாள் தொழுகையில முதல்ல தொழுகை வச்சு போட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? குத்துபா பண்ணுவாங்கன்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? அது மாதிரி சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கிரகணம் ஏற்பட்டு விட்டால் முதல்ல தொழுவாங்க, அப்புறம் குத்துபா பண்ணுவாங்க, நசீஹத் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. அந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ் 10:30 மணிக்கு ஆரம்பிப்போம். கொஞ்சம் பெரிய 2 ரக்காத்தா தான் இருக்கும். பெரிய சூறாக்கள், பெரிய கியாம், பெரிய ருக்கு, பெரிய சுஜூது எல்லாம் தவீலா இருக்கும். அதை முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு உபதேசமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்ப சில பேர் போயிட்டு மறுபடியும் வர வேண்டியிருக்குமா இல்லையா? நானும் போயிட்டு சாப்பிட்டு விட்டுட்டு வரணுமா இல்லையா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால இன்னைக்கு ஒரே ஒரு ஆயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மட்டுமல்லாமல் வழக்கமா நம்ம பள்ளிவாசல இஷா தொழுகை இகாமத் 7:50 வழக்கம்னா இப்ப உள்ள காலகட்டத்துல 7:55க்கு அதுக்கு முன்னாலே நான் முடிச்சிருவேன். வழக்கமா எப்படி 7:55க்கு இகாமத்தோ நேத்துலாம் பண்ணமோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் 7:55க்கு இகாமத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னமாக்க ஒரு 8:10க்கெல்லாம் தொழுகையை முடிச்சு போட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சரியா பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் வந்துடலாம் அப்படிங்கிறனால ஒரு ஆயத்தை மட்டும் இன்னைக்கு வச்சுக்கலாம். ஆயத்து நம்பர் 50வது ஆயத்து. இந்த ஆயத்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்தான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ
ஃபஸஜது இல்லா இப்லீஸ வயிது நீங்கள் நினைத்து பாருங்கள். எங்கெல்லாம் குர்ஆன்ல இது இது என்று வருகிறதோ என்ன அர்த்தம்? நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ஞாபகமூட்டுகிறான். குல்னா நாம் சொன்னோம், லில் மலாயிகதி யாருக்கு சொன்னோம்? மலக்குமார்களுக்கு சொன்னோம். உஸ்ஜுது நீங்கள் எல்லோரும் சஜதா செய்யுங்கள். யாருக்கு? லி ஆதம ஆதமுக்கு சஜதா செய்யுங்கள் என்று நாம் சொன்னோம். ஃபஸஜது எல்லோரும் சஜதா செய்தார்கள். யாரை தவிர? இல்லா இப்லீஸ அந்த சபையில இப்லீஸ் இருந்திருக்கிறான். அந்த சபையில இப்லீஸ் இருந்திருக்கிறான். மலக்குமார்கள் எல்லாம் சஜதா செய்தார்கள். இப்லீஸ் என்ன செய்யல? சஜதா செய்யல அப்படின்னு இந்த ஆயத்து பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஆயத்தை நீங்க படிச்சு பாத்தியாலாக்க இப்லீஸ் சஜதா செய்யாம அல்லாஹ்வுடைய கட்டளைய மறுத்தான் பத்தியலா. அந்த மறுப்புக்கு என்ன காரணம் என்று சொன்னால் என்ன காரணம்? பெருமை காரணம் அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். பெருமைதான் காரணம் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் பேசுகிறான். சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில அவன் ஏன் சஜதா செய்யலன்னு சொன்னா, ஏன் செய்யல? பெருமைதான் அவனை தடுத்தது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அவன் சொல்லுவான் அல்லாஹ்ட்ட, அன கைரு மின்ஹு நான் அவரை விட சிறந்தவன். எவரை விட? ஆதமை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன். ஏன் சிறந்தவன்? இன்னைக்கு சொல்றோமா இல்லையா? படைப்பால் உயர்ந்தவன், படைப்பால் தாழ்ந்தவன், பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன் அப்படிலாம் பேசுறாங்கல்ல. இது இஸ்லாமிய கொள்கையா? கிடையாது. அவருடைய நற்குணத்தால் உயர்ந்தவர் என்று சொல்லாமே தவிர, இறையச்சத்தால் உயர்ந்தவர் என்று சொல்லாமே தவிர, இவர் பிறப்பால் உயர்ந்தவர், பிறப்பால் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் இஸ்லாமிய கொள்கை இல்ல. அப்ப இவன் சொன்னா, ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீனின், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், அவரையோ களி மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். எனவே நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட நான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட அவரை விட யாராக இருக்கிறேன்? சிறந்தவனாக இருக்கிறேன். அன கைரும் மின்ஹு நான் அவரை விட சிறந்தவனாக இருக்கிறேன். எனவே நான் என்ன செய்ய மாட்டேன்? சஜதா செய்ய மாட்டேன் அப்படின்னு இப்லீஸ் மறுத்ததாக இந்த காரணத்தையும் சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நிறைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட ஏன் மறுக்கிறான்னு சொன்னா, மறுக்க வைக்கிறது எது? பெருமைதான் மறுக்க வைக்கிறது. நீங்க பாத்தீங்களாக்க நிறைய ஆலிமுசாமார்களுக்கு சுபஹான மௌலுது ஓதுவது ஷிர்க்கு, கூடாது, பாவம் என்று தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி மீலாது நபி விழா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அவங்க தான் சொல்றாங்க, நம்ம 4 மதுஹபுகள்ல ஏதேனும் ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும் சொல்றாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு மதுஹபுடைய இமாம் மீலாது நபி விழா கொண்டாட சொன்னாங்க என்று யாராவது காட்ட முடியுமா? யாருமே காட்ட முடியாது. புரியுது? எந்த இமாமுக்கு என்ன செஞ்சது இல்ல, மீலாது நபி விழா கொண்டாடினது கிடையாது. நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு வரை, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு வரை உலகத்தில் மீலாது நபி விழாவை யாரும் கொண்டாடியது இல்லை. ரசூல்லா மூத்தா போய் எத்தனை வருஷம்? 400 வருஷமா யாரும் கொண்டாடியதே கிடையாது. அந்த 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பாத்திமியாவுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க? இந்த மீலாது நபி விழா கொண்டாடணும் அப்படின்னு யார் தெரியுமா ஆரம்பிச்சது? பாத்திமியான்னு சொன்னால அது ஷியாவுடைய கவர்மெண்ட். ஷியாவுடைய கவர்மெண்ட் ஈஜிப்தில் இருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, முத மீலாது நபி விழாவை யார் கொண்டாடினது? இந்த ஷியாக்கள் கொண்டாடினாங்க. ரசூலுல்லாவுக்கு மட்டும் இல்ல, 5 பேருக்கு கொண்டாடினாங்க. எந்த 5 பேருக்கு? மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீலாத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, மீலாதுன் ஃபாத்திமா, மீலாத்
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த பஞ்சா கொண்டாடுறாங்கல்ல, இந்த பஞ்சாவும் மீலாது ஒண்ணு. பஞ்சாவும் மீலாது ஒண்ணு. பஞ்சா கொண்டாடலாமா கூடாதானே? அப்ப பஞ்சான்னு எதை வச்சுக்கிறாங்க? எங்களை காப்பாத்த, எங்களுக்கு பாதுகாக்க 5 பேர் போதும். 5 தானே, 1 2 3 4 5 இல்லையா? அப்ப இந்த 5ங்கிறத வச்சுதான் பஞ்சா அப்படிங்கிறாங்க. எந்த 5? ஒன்னாவது ஏக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3 யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, 4 5 யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும். புரியுதா? அப்ப இதை வச்சுதான் பஞ்சா கொண்டாடுறாங்க. இதே யாரு பஞ்சாவ ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் என்ன பண்ணாங்க? இந்த மீலாது நபி விழாவை அது மாதிரி பாக்கிய 4 பேருக்கு 5 பேருக்கு சேர்த்து ஆரம்பிச்சாங்க. நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தா அன்னைக்கு உள்ள எல்லா முஸ்லிம்களும் இதை எதிர்த்து இருக்கிறார்கள். எல்லா ஆலிம்களும், அன்னைக்கு உள்ள எல்லா ஆலிம்களும் மீலாது நபி விழா கூடாது, அப்படி கொண்டாடுவது பித்அத்து, அது பெரிய பாவம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப ஷியாக்கள் கொண்டாடினாங்களே தவிர முஸ்லிம்கள் என்ன செய்யல? கொண்டாடவில்லை. எதுவரை என்று சொன்னால் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு வரை. ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு வரை. ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த கால வரையில எந்தெந்த இமாம்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவை சொல்லக்கூடிய இமாம்களோ அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? மிக தெளிவாக இது கூடாது, இது ஹராமு, இது பாவம், இது பித்அத்து அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அப்ப நிறைய ஆள் என்கிட்ட கேட்டீங்களாக்கு இந்த தேவபந்தி உலமாக்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். இந்த தேவபந்தி உலமாக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மீலாது நபி விழா கொண்டாடுவது பித்அத்து தெளிவா தெரியும். தப்லீக் ஜமாத்தை சார்ந்த உலமாக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு இது பித்அத்து, இது கூடாது. யாருக்கு தெரியும்? தப்லீக் ஜமாத்தை சார்ந்த உலமாக்களுக்கு தெரியும். அந்த உலமாக்கள் எல்லாம் ஒன்றும் சொல்லுவது இல்லை, மாறாக சேர்ந்து செய்யறாங்கன்னு சொன்னா ஏன் தெரியுமா செய்யறாங்க? ஏன் தெரியுமா விலகல? ஏன் விலகல? பெருமை அவர்களை தடுக்கிறது. இத்தனை வருஷமா பண்ணிட்டோமே, இவன் சொல்லி நான் கேட்கவா? புரியுதா? நம்ம மேல வச்சுக்கிற அந்த மக்களுடைய அந்த நம்பிக்கை என்ன ஆகுவது அப்படிங்கிற அந்த பெருமையினால உலமாக்கள் என்ன பண்றாங்க? இந்த பாவத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைப்பது எது என்று சொன்னால் எது வைப்பது? பெருமைதான் வைக்கிறது. இது இப்லீஸுக்கு முதல்ல வச்சிச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனாலதான் இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 148வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ரின். லா யதுகுலுல் ஜன்னத, அவனால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எவனால்? யாருடைய கல்வில் கடுகளவு பெருமை, ரொம்பவுலாம் கிடையாது, ரொம்பவுலாம் தேவையில்லை, கொஞ்சம் கடுகளவு பெருமை யாருடைய கல்வியில் இருக்கிறதோ அவனால் சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாது என்று நான் சொல்லவில்லை. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த பெருமை என்பது, பெருமையின் மூலமாக உண்மையை ஏற்க மறுப்பது என்பது அதெல்லாம் பெரிய அநியாயம், பெரிய ஒரு பாவம், அது இப்லீஸுடைய செயலே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்லீஸை பொறுத்தவரை, ஷைத்தான்களை பொறுத்தவரை அதை பாருங்க, அல்லாஹ் சொல்றான் கான மினல் ஜின்னி. இப்லீஸ் எந்த இனத்தை சார்ந்தவன்? ஜின் இனத்தை சார்ந்தவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இப்லீஸ் ஷைத்தான் தனியா படைக்கல. மனித இனம், ஜின் இனம், மலக்குமார்கள் இனம். புரியுதா? மலக்குமார்களை நூறால், ஒளியால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனித குலத்தை மண்ணால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஜின் இனத்தை நெருப்பால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப இந்த நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்களை பொறுத்தவரை நல்ல ஜின்கள் ஜின்கள், கெட்ட ஜின்கள் ஷைத்தான்கள். புரியுதா? எனவே அல்லாஹ் பேசுகிறான், இந்த இப்லீஸ் எந்த இனம் என்று சொன்னால் கான மினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். அவன் மறுத்து விட்டான். அன் அம்ரி ரப்பிஹி, தன்னுடைய ரப்பின் கட்டளையை அவன் ஏற்க மறுத்து விட்டான் என்று அல்லாஹ் பேசிவிட்டு
அல்லாஹ் வந்து நம்மள்கிட்ட கேள்வி கேட்கிறா பாருங்க. அஃபதத்தஹிதுனஹு வ ذُرِّيَّتَهُ அவுலியா மின் தூனி, அஃபதத்தஹிதுனஹு நீங்கள் அவனை ஆக்கிக் கொள்வீர்களா? எவனை? இப்லீஸை, ஷைத்தான்களை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களா? அஃபதத்தஹிதுனஹு நீங்கள் இப்லீஸை ஆக்கிக் கொள்வீர்களா? வ ذُرِّيَّتَهு அவனுடைய பிள்ளைகள், ذُرِّيَّத்னா பிள்ளைகள், இப்லீஸுடைய பிள்ளைகள் தான் ஷைத்தான்கள். எல்லாத்துக்கும் வாப்பா யாரு? இப்லீஸ். நீங்கள் இப்லீஸை ஆக்கிக் கொள்வீர்களா? வ ذُرِّيَّتَهு இப்லீஸுடைய பிள்ளைகளை, அதாவது ஷைத்தான்களை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களா? அவுலியா யாராக? நேசர்களாக, நண்பர்களாக, பாதுகாவலர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக யாரை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களா? இப்லீஸை, ஷைத்தானை ஆக்கிக்கிறீங்களா? மின்தூனி யாரை விட்டு விட்டு? அல்லாஹ் பேசுகிறான், என்னை விட்டு விட்டு, என்னைய விட்டு நீங்க அவங்க எல்லாம் ஆக்கிடுவீங்களா? வஹும் லக்கும் அது அவர்களோ அந்த இப்லீஸ், அந்த ஜின்கள் உங்களுக்கு யாராக இருக்கிறாங்க? எதிரிகளாக இருக்கிறார்கள். பேசலில் வாலிமீன பதலா அநியாயக்காரர்களுக்கு கடுமையான மாற்றம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இப்லீஸை பொறுத்தவரை, ஷைத்தானை பொறுத்தவரை அவனுக்கு அல்லாஹ் பெரிய சக்தியை கொடுத்து வச்சுக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் இன்னைக்கு நாளைக்குலாம் மூத்தா போக மாட்டான். புரியுதா? எல்லா ஷைத்தான்களும் அவங்க எதுவரை இருப்பாங்கன்னு சொன்னா எதுவரை இருப்பாங்க? கியாமத்து வர. நம்மள மாதிரி சீக்கிரம் மூத்தா போய் அப்படிலாம் புள்ள ஊட்டி பிறந்துகிட்டே இருக்கேன், ஆனா மௌத்து கிடையாது. நம்மெல்லாம் மௌத்து, பிறப்பு இறப்பு சேர்த்து நமக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து இறப்புலாம் கிடையாது, பிறப்பு. புரியுதா? அப்ப எவ்வளவு பேர் ஜாஸ்தியா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பிறந்துகிட்டே இருப்பாங்க, மூத்தா போக கியாமத்து வர மௌத்து இருக்குது. கியாமத்துக்கு அந்த கடைசியில மூத்தா போவாங்களே தவிர அந்த கியாமத்து வர மூத்தா போக மாட்டாங்க அப்படிங்கறத குர்ஆன் பேசுகிறது. சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுல 62வது ஆயத்துல அந்த இப்லீஸ் இருக்கிறான் பத்தியலா, இப்லீஸ் வந்து அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சான். லைன் அஹ்ரதனி இலா யௌமில் கியாமா லா அஹ்தனிகன்ன ذُرِّيَّتَهُ இல்லா கலீலா. அல்லாஹ்வே கியாமத்து வரை எனக்கு அவகாசம் தான், அல்லாஹ் என்னைய மௌத்தாக்கிறாம கியாமத்து வரை எனக்கு என்ன செய்ய அல்லாஹ் அவகாசம் தான் அல்லாஹ். அப்படி தந்தால் லா அஹ்தனிகன்னஹு நிச்சயமாக நான் இவரை வழிகெடுப்பேன். யார? ஆதம் நபியை பார்த்து அல்லாஹ் அவன் சொல்லுவான், இப்லீஸ் சொல்லுவான், கியாமத்து வரை எனக்கு நீ டைம் கொடுத்தியாக்க நான் இவரை வழிகெடுத்துருவேன். இவரை மட்டுமல்ல, ஒதுரியத்தகு இவருடைய பிள்ளைகளை வழிகெடுத்துருவேன். இல்லா கலீலா குறைவானவர்களை தவிர, கொஞ்சமான மக்களைத்தான் பெருசான வழிகெடுக்க மாட்டேனே தவிர, வழிகெடுக்க முடியாதே தவிர, ரொம்ப மக்களை என்ன செஞ்சிருவேன், கண்டிப்பா நான் வழிகெடுத்துருவேன் அப்படின்னு அவன் கேட்டான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இந்த டைம் வச்சுக்க, அவகாசம் வச்சுக்க, கியாமத் வரை மூத்தாக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அவகாசம் கொடுத்துட்டான். அப்ப நீண்ட காலம் வாழ்ந்து மனித குலத்தை வழிகெடுக்கக்கூடியவன் தான் யாரு? இப்லீஸும் ஷைத்தானுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை வந்து ஆதாரம். மட்டுமல்லாமல் அதே பனு இஸ்ராயில்ல 64வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஸ்தஃபிஸ் மனிஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக உன்னுடைய சப்தத்தால் எந்த அளவுக்கு உனக்கு மக்களை வழிகெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்ய, உன் சக்தி உட்பட்டு வச்சு மக்களை வழிகெடுத்துக்க அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவன் மக்கள் என்ன செய்வான், வழி கெடுப்பான் அப்படிங்கிறத இந்த ஆயத்து பேசுகிறது. அப்படியே அல்லாஹ் சொல்லுவான் அதே சூராவுடைய 65வது ஆயத்துல, இப்லீஸ்கிட்ட நீ என்னதான் மனித குலத்தை வழிகெடுத்தாலும் இல்லா இபாதி லைஸலக அலைஹும் சுல்தானும் வகஃபா பிரப்பிக வகீலா. இன்ன இபாதி நிச்சயமாக என்னுடைய நேசமான அடியார்கள். நம்மள அல்லாஹ் அப்படி ஆக்கணும். அல்லாஹ் சொல்றான், இன்ன இபாதி என்னுடைய நேசமான அடியார்களை பொறுத்தவரை லைஸலக அலைஹிம் சுல்தானுன் அவர்கள் மீது நீ என்ன செய்ய மாட்டாய், ஆற்றல் பெற மாட்டா, அவங்க மேல உனக்கு சக்தி கிடைக்காது. புரியுதா? அவங்க மேல உனக்கு சக்தி கிடைக்காது. அவங்கள நான் பாதுகாப்பேன், அவங்களுக்கு நான் உதவி செய்வேன், அவங்களுக்கு வக்கீலாக நான் இருப்பேன் என்று அல்லாஹ் பேசுகிறான்.
அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப இப்லீஸை பொறுத்தவரை, ஷைத்தானை பொறுத்தவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? எடுத்துக்கிட்டே இருப்பாங்கிறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் சான்று. எப்படியெல்லாம் ஷைத்தான் நம்மளை கெடுப்பான் அப்படிங்கிறத குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கே, சூரத்துல் பக்கராவுடைய 68, 69 எந்த முறையில உங்களை அல்லாஹ் கெடுப்பான், உங்களை ஷைத்தான் கெடுப்பான், எந்தெந்த முறையில உங்களை ஷைத்தான் கெடுப்பான் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்களாக்கே, யா அய்யுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன் என்று ஷைத்தானை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு, ஷைத்தான் உங்களை எப்படி கெடுப்பான் என்று சொன்னால், இன்னமா யஅமுருக்கும் பிஸூஇ, உங்களுக்கு பாவங்களை ஷைத்தான், பக்கராவுல 68, 2ல 68, 168, 169, 2ல 168, 169, 169 பாருங்களேன். இன்னமா யஅமுருக்கும் பிஸூஇ, ஷைத்தான் உங்களை என்ன செய்வான்? சூனா பாவங்கள், தவறுகள், பாவங்கள் மூலமாக, பொதுவான பாவங்கள் மூலமாக ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான். சரியா? இந்த பொதுவான பாவங்களை சொல்லி ஷைத்தான் வழிகெடுக்கும் போது, அந்த யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பொதுவான பாவத்தை செய்ய மாட்டாங்க. செய்யலன்னு சொன்ன உடனேயுமே ஷைத்தான் அடுத்த கட்ட ஆயுதமாக எதை யூஸ் பண்ணுவான்னு சொன்னா, எதை எடுப்பான்? ஆபாசம். புரியுதா? முதல் ஆயுதம் சாதாரண பாவங்கள். சாதாரண பாவத்தை இவனால செய்ய வைக்க முடியல, நம்ம செய்ய வைக்க முடியல, இவன் அல்லாஹ்வுக்கு பயப்படுறான், நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு ஷைத்தான் தோத்து போய்விட்டால் அடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை தூக்குவான். அது என்ன? வல் ஃபஹஷா, ஆபாசம். ஆண் பெண், ஆண் பெண் அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்வான்? இப்படின்னு தூக்குவான். இதை தூக்கி என்ன செய்வான்? அந்த மத்த பாவத்தை செய்ய விடாம இருந்தாங்க, செய்ய முடியாம அவன் கொலை செய்ய மாட்டான், வட்டி வாங்க மாட்டான், மத்த தப்பு செய்ய மாட்டான், திருட மாட்டான், என்ன செஞ்சிருவான்? விபச்சாரம் பண்ணிடுவான், ஆபாசம் பண்ணிடுவான், இந்த பாவத்தை செஞ்சிருவான். இப்படின்னு ஷைத்தான் செய்ய வச்சிருவான். சரியா? ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்தவங்களை பொறுத்தவரை அப்படியும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்க இல்ல, ஆபாசம் பெரிய தப்பு, ஆபாசம் பெரிய பாவம், அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான், அது அசிங்க, அது கேவலம் அப்படின்னு ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அதை விட பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஷைத்தான் தூக்குவான். ஏன் தூக்குவான்? அவன் சொல்லுவானா, அதாவது உனக்கு அதை பாருங்களேன், இன்னமா யஅமுருக்கும் பிஸூஇ வல் ஃபஹஷாஇ வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன் வ அன் தகூலு அலல்லாஹ், அல்லாஹ் விஷயத்தில் சொல்லு, மார்க்க விஷயத்தில் சொல்லு. எதை சொல்லு? மா லா தஅலமூன், உனக்கு எதெல்லாம் தெரியலையோ தெரியாததை தெரிஞ்ச மாதிரி ஃபத்வா கொடு. புரியுதா? அப்ப ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்னு சொல்றாங்க பாருங்க, ஆபாசம் செய்ய மாட்டேன்னு இருக்கிறான் பாருங்க, அவனுக்குள்ள ஷைத்தான் போய் சொல்லுவானா, குடு ஃபத்வா கொடுப்பா, தெரியாம தான் இருக்கேன், ஹராம்னு சொல்லு. ஹாதா ஹலாலுன் வஹாதா, அல்லாஹ் வேற ஒரு ஆயத் சொல்லுவான், ஹாதா ஹராமுன் வஹாதா ஹலாலுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப், இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இஷ்டத்துக்கு விட்டு அடிப்பா அப்படின்னு ஷைத்தான் சொல்லிடுவானா. அப்படி சொன்ன உடனே இவன் என்ன செய்வானா, இவன் இஷ்டத்துக்கு ஹாதா ஹலால் வஹாதா ஹராம்னு ஃபத்வா கொடுத்து என்ன செஞ்சிருவான்? நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப ஷைத்தானுடைய நோக்கம், லட்சியம் என்ன என்று சொன்னால், என்ன நோக்கம்? மனித குலத்தை வழிகெடுத்து நரகத்தில் தள்ளுவது, நரகத்தை நிரப்ப வைப்பது. இதுதான் ஷைத்தானிய லட்சியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய 35வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் 2 செய்தி அல்லாஹ் சொல்றான். ஒன்னு ஒரு செய்தி, 2வது ஒரு கட்டளை. புரியுதா? இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், எடுத்தாச்சா? 35ல 6. சரியா? இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா,
இது வந்து இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் என்பது ஒரு செய்தி, ஒரு தகவல். என்ன செய்தி? நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். புரியுதா? நமக்கெல்லாம் எதிரி வந்து அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, எய்த்த ஊடு, பக்கத்து ஊடு, இதுதான் நமக்கு எதிரி. சரியா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் எதிரி யார் என்று சொன்னால், யார் எதிரி? ஷைத்தான் தான் எதிரியாக இருக்கிறான். இன்னைக்கு நமக்குள்ள எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அதுக்கு யார் காரணம்? ஷைத்தான் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல். அப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்று சொன்னால், ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்கள் அவனை எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கட்டளை போடுறான். நமக்கு எதிரியாக யார் இருக்கணும் சொன்னா, யார் இருக்கனே? ஷைத்தான் இருக்கனே. ஷைத்தானை நீங்கள் எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அவன் நமக்கு எதிரி, நம்ம அவனுக்கு நண்பனாகி விடாமல். புரியுதா? அவன் நமக்கு அவனுக்கு நம்ம எதிரி, அவனுக்கு நம்ம எதிரியா இருக்கும்போது நமக்கு அவன் என்ன செய்யணும்? பரஸ்பரம் எதிரிகளாக இருக்க வேண்டுமே தவிர அவன் மட்டும் எதிரியா பார்ப்பான், நம்ம மட்டும் நண்பனா பார்த்துடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ஷைத்தான்கள் நம்மிடத்தில் வரக்கூடாது என்று சொன்னால் நிறைய துவா இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு துவாவை நான் ஞாபகம் ஊட்டுறேன். உங்க எல்லாருக்கும் இந்த துவா தெரியும். சூரத்துல் மூமினூன் இல்லையா? 23வது சூராவுடைய 97, 98. சரியா? இந்த 2 ஆயத்தை நீங்க படிச்சு பாருங்க. குல், அல்லாஹ் கட்டளை போடுறான். குல், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இந்த துஆவை நம்ம கேட்கணும். என்னது? 23ல 97, 98. சரியா? இது அல்லாஹ் கேட்க சொல்றான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், என் இறைவனே ஷைத்தானிய ஊசலாட்டங்களை விட்டும் என்ன செய்வாயாக? பாதுகாப்பாயாக. வஅஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்ற அற்புதமான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இன்னைக்கு நான் இந்த ஒரு ஆயத்தை சுருக்கமா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்லீஸ எல்லாருமா சேர்ந்து ஆதமுக்கு சஜதா பண்ணுங்கன்னு சொன்னா, இப்லீஸ் மட்டும் பண்ணல. அதுக்கு காரணம் என்ன? பெருமை தான் காரணமா இருக்குது. அந்த பெருமை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரலாறை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜில மினாவுக்கு போவாங்க, அரஃபாவுக்கு போவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க, அது மாதிரி காபத்துல்லா, சஃபா, மர்வா எல்லாத்துக்கும் போவாங்க. போகணும். இதை பாத்தீங்களாக்க, நீங்க மினாவுக்கு போவதை விட, முஸ்தலிஃபாவுக்கு போவதை விட அரஃபாவுக்கு போவது என்ன? கட்டாய கடமை. ஒரு ஹாஜி மினாவிற்கு செல்லவில்லை என்று சொன்னால் குற்ற பரிகாரத்தோடு அந்த ஹஜ்ஜி செல்லும். ஒரு ஹாஜி முஸ்தலிஃபாவிற்கு செல்லவில்லை என்று சொன்னால் குற்ற பரிகாரத்தோடு ஒரு தம்மோடு என்ன செய்யும்? அந்த ஹஜ்ஜி செல்லும். ஒரு ஹாஜி அரஃபாவிற்கு செல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜி செல்லுமா? செல்லாது. ஏன் ஹஜ்ஜி செல்லாது? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜி என்றாலே அரஃபாவிற்கு செல்வது, ஹஜ்ஜி என்றாலே அரஃபாவிற்கு செல்வதுன்னு சொல்லிவிட்டு முஸ்தலிஃபாவை விட்டுவிட்டு மினாவை விட்டுவிட்டு இந்த அரஃபாண்டு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, மினா என்பது ஹரமுக்குள்ளே இருக்கிறது. அப்படித்தானே? மினா ஹரமுக்கு உள்ள இருக்குது. அது மாதிரி முஸ்தலிஃபா எங்க இருக்கிறது? ஹரமுக்கு உள்ளே இருக்கிறது முஸ்தலிஃபா. நீங்க அப்படி முஸ்தலிஃபாவை தாண்டி நீங்க போனீங்களாக்க ஏறக்குறைய ஒரு 5-6 கிலோமீட்டர் போனீங்களாக்க ஹரமா தான் இருக்கேன். அதை தாண்டி போனா தான் ஹரமுடைய எல்லை முடியும். ஹரமுடைய எல்லை முடிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டரை தாண்டி தான் என்ன வருது? அரஃபா வருது. அப்ப அரஃபா என்பது ஹரம் இல்லை, நம்ம ஊர் மாதிரி தான். அரஃபா என்பது ஹரம் கிடையாது. ஹில்லுக்கு வாங்க. ஹில்லுன்னா நார்மல் பகுதி, ஹரம்டா என்ன? புனித பகுதி. அப்ப மினா என்பது புனித பகுதி, முஸ்தலிஃபா புனித பகுதி.
அரஃபா புனிதம் அல்ல, ஹில் நார்மல் பகுதி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மினாவுக்கு போகாம இருந்தாலும் தம்மோடு ஹஜ்ஜி செல்லும், புனிதமான முஸ்தலிஃபாவுக்கு போகாம இருந்தாலும் தம்மோடு என்ன செய்யும், ஹஜ்ஜி செல்லு. புனிதம் இல்லாத ஹரம் இல்லாத அரஃபாவுக்கு போகவில்லை என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜி செல்லாது. ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? மக்காவாசிகள், மக்காவுடைய குறைஷிகளை பொறுத்தவரை அவங்க எல்லாம் காபிர்களாக இருந்தாலும் காபத்துல்லாவை மதிச்சாங்க, காபத்துல்லா மேல கண்ணியம் வச்சிருந்தாங்க, அவங்க எல்லாம் ஹஜ்ஜி பண்ணுனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நாங்க எல்லாம் குறைஷிய மக்கள், உயர் ஜாதி உயர் குலத்து மக்கள், எனவே நாங்கெல்லாம் ஹஜ்ஜி பண்ணும்போது எங்க போக மாட்டோம், அரஃபாவுக்கு போக மாட்டோம். ஏன் அரஃபாவுக்கு போக மாட்டோம்? அரஃபா புனித பூமியை தாண்டி இருக்கிறது. நாங்கெல்லாம் புனிதமானவர்கள், நாங்கள் புனிதமானவர்கள், புனிதத்துக்குள் இருப்போமே தவிர நாங்கெல்லாம் புனிதத்தை தாண்டி வெளியே போக மாட்டோம். நீங்கள் எல்லாம் புனிதம் இல்லாதவர்கள் அதுக்கு சொன்னாங்க. புரிஞ்சா? நீங்கள் எல்லாம் புனிதம் இல்லாதவர்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த புனிதம் இல்லாததை தாண்டி புனிதத்தை தாண்டி புனிதம் இல்லாத அரஃபாவுக்கு போங்க, நாங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு யார் சொன்னது? அபூஜஹில் கூட்டம், குறைஷிய மக்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த பெருமைக்காக சொன்னாங்கல்ல, பெருமைக்காக சொன்னாங்கல்ல, அதனால சொன்னாங்க இது பெருமையின் அடையாளம், இது பெருமையின் வெளிப்பாடு. அதனால யாராவது ஒருத்தர் அரஃபாவுக்கு போகலன்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜி செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்முடைய கல்புல எந்த வகையிலும் நம்முடைய இல்மின் மூலமாக, நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக, நம்முடைய அழகின் மூலமாக, நம்முடைய பேச்சாற்றல் மூலமாக, நம்முடைய மக்கள் செல்வாக்கின் மூலமாக எதிலையும் பெருமை விடக்கூடாது. பெருமை என்பது இபிலீசின் குணம் என்பதை புரிந்து கொண்டு, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை இல்லாமல் இறையச்சத்தோடு தன்னடக்கத்தோடு வாழ்ந்தாங்களோ அதுபோன்று பெருமை இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.